Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல beginners யூஸ் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க இப்பதான் வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க எப்படி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. நீங்க பிகினரா இருக்கீங்க, ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ளவுஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது, பேக் நெக் டிசைன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தனித்தனியாக வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். பிகினராக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக வந்து செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா பீட் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாவே போதும். இந்த டிசைன் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து லிங்க் கொடுக்குறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஸ்லீவ் டிசைன். பிகினராக இருக்க எல்லாருமே வந்து இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெறும் கட் பீட்ஸ் பேர்ல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இது வந்து சேரீயில் வந்த ப்ளவுஸ் தான். சேரீயில் வந்த ப்ளவுஸ்ன்றதுனால நான் வந்து அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது சேரீயோட கலர் வந்து இருக்கிற மாதிரி நான் அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். சேரீ ஒரு கலர், ப்ளவுஸ் வந்து ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கும். அதாவது சேரீ ஒரு கலர், முந்தி வந்து கான்ட்ராஸ்ட்டாக கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் இது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ்லேயே வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. சில கஸ்டமர் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து தனியாக எடுத்து கொடுத்து அதில் வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை உங்களே வந்து ப்ளவுஸ் எடுத்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அதில் டிசைன் வந்து அதிகமாக இருந்தால், அதாவது சேரீயோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அதில் வந்து டிசைன் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதே கலர்லேயும் வந்து ப்ளவுஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் சேரீ கலர் என்னவோ அதே மாதிரி அந்த சேரீயோட முந்தி கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். சேரீயோட ப்ளவுஸ்லேயே இருக்கிற அந்த ப்ளவுஸ் பிட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சேரீ வந்து இப்படி தான் இருக்கும். சேரீ வந்து ஒரு கிரே கலர், சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வரும். முந்தி பார்ட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன், மேங்கோ டிசைன், அதுக்கப்புறம் செக்குடு பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்சடாக வருது. நீங்கள் அந்த மாதிரி கூட டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ ப்ளைன் ப்ளவுஸ் வந்து எடுத்து பண்ணுறோன்னா நம்ம அதில் என்ன டிசைன் இருக்கோ அதில் ஏதாச்சும் சூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சேரீயோட ப்ளவுஸே வந்து பண்ணுறதுனால கரெக்டாக அந்த சேரீக்கு மேட்ச் ஆகுற மாதிரியும் அந்த ப்ளவுஸில் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரிகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸ் வந்து மல்டி ஷேடில் இருக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லியிருப்பேன். அந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சேரீக்கு வந்து நல்லாவே வந்து மேட்ச் ஆகும். முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா அந்த சேரீயில் என்ன டிசைன் இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்ததாக டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த ப்ளவுஸ் எடுத்தாலுமே நான் ஸ்டார்டிங்கில் த்ரெட் ஒர்க் வந்து பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா த்ரெட் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில், அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஃபினிஷிங்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சில டைம்ஸ் வந்து உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நமக்கு ரிஸ்க் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நெக் லைன்லேயும் சரி, ஸ்லீவ்லேயும் சரி த்ரெட்டில் வந்து ஒரு 2-3 லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயிண்ட் வருது பாருங்கள், அந்த இடத்துல 2 சைடுமே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் கேப் விட்டுட்டு அந்த ஆரி ஒர்க் லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கரெக்டாக ஸ்லீவோட வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம டிசைனை வந்து பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்க கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும். அதே மாதிரி பேக் நெக்கில் பாருங்கள், இந்த ப்ளவுஸில் வந்து டாட் பிடிப்பாங்க. சில பேர் வந்து டாட் பிடிப்பாங்க, சில பேர் வந்து டாட் பிடிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் டாட் பிடிப்பாங்கன்னா
அந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து புட்டாஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. டாட் பிடிக்க மாட்டாங்கன்னா நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் ஃபுல்லாகவே வந்து புட்டாஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் தான். இப்போ பாருங்கள் ஸ்லீவ்லேயும் வந்து அதே மாதிரி நான் அந்த பெரிய பெரிய ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த லெஃப்டில் தள்ளி பண்ணியிருந்தா எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால ப்ளவுஸ் வந்து எந்த அளவு இருக்கோ அதை விட சைடில் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து கேப் இருக்கிற மாதிரி பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் நான் சொன்ன டிப்ஸ் படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.